ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாசான வேலைவாய்ப்பு. போன வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த வருஷம் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தமிழக தபால் துறையில் மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஜிடிஎஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் மினிமம். அதுக்கு மேலே நீங்கள் 12th ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேட் இன்ஜினியரிங் என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக மொத்தம் 44,228 காலியிடங்களும், நம்ம தமிழ்நாட்டில் 3,300 காலியிடங்களும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்த மாவட்டத்துக்குலாம் அப்ளை பண்ண முடியாது, உங்கள் மாவட்டத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். நீங்கள் இன்டர்வியூவில் எக்ஸாமோ அதெல்லாம் எதுவும் எழுதணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 29,380 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இன்னையிலேருந்து, அதாவது 15 ஜூலை 2024 மதியத்திலேருந்து, அதாவது இப்போ இருந்து தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் அவங்கவுங்க மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பை அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்னொன்று என்னென்ன லாங்குவேஜில் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் தான் தேவை. ஸோ நீங்கள் தமிழுங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வேணும். ஒவ்வொரு சர்க்கிள் நேம் மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர், சர்க்கிள் நேம், லாங்குவேஜ், யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், உடல் ஊனமுற்றோரில் 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஃபைனலாக டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 31ஆவதுல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் 1799 வேக்கன்சி, ஓபிசினா 861 வேக்கன்சி, எஸ்சி 621, எஸ்டி 37. இது இல்லாமல் உடல் ஊனமுற்றோருக்கு வேக்கன்சி அறிவிச்சு மொத்தம் 3789 காலியிடங்கள் நம்ம தமிழகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,228 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு 3789 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆன்லைனில், ஜிடிஎஸ் கிராமின் தேக் சேவக். இந்த வேலைவாய்ப்பு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அது ஒரு வேலைவாய்ப்பு. இன்னொன்று அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு 2, இந்த 2 வேலைவாய்ப்புகளுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்போ இருந்தால் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 15/7/2024 இன்னையிலேருந்து, அதாவது இப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 2024 8 ஆகஸ்ட் 2024 இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். 8ஆம் தேதிக்கு மேலே போச்சுன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. கடைசியில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப தெளிவாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பவும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வயது வரம்பு, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது ஆயிருக்கணும். மேக்ஸிமம் 48 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது உடல் ஊனமுற்றோருக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி. அதே உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் 10th எழுதியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இது இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் பின்னாடி என்னங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண இப்போ 2-3 இடத்துக்கு நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்பவே நோட் பண்ணிக்கலாம் இங்கேக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. அந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க. கொடுத்தவங்களை எப்படி அந்த மாதிரி அப்ளை பண்ணவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் மூலிமா தான், அதாவது யார் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வச்சு அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் முடிஞ்சோடனே அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த 2 ஆப்ஷன் தான். உங்களுக்கு எக்ஸாமோ இல்லை இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எந்த விஷயமோ ஜிடிஎஸில் இல்லவே இல்லை. போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேலைவாய்ப்புக்காக. இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுக்கு அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா கம்பல்சரி தமிழ் தெரிஞ்சிருக்கணும். புதுச்சேரி இதுக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும். தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட். இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மார்னிங்லேருந்தே இதை அறிவிச்சிட்டாங்க, எப்போ அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே மென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. 44,228 காலி இடங்கள் வந்து எப்போ இருந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2024 5/8/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க மேலே இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தென் ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைன், அதுக்கடுத்தது ஃபீஸ் பேமெண்ட், அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் கவர்னன்ஸ். இதில் ஃபீஸ் பேமெண்ட் பற்றி ஒரு டீட்டெயில்ஸும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். பெண்களாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் கேண்டிடேட்ஸ், இவங்க யாரும் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணணும். இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா நீங்கள் தமிழ்நாடு தான் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் வந்து அதில் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் நம்மளோடதில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு டிஸ்ட்ரிக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் ஆயிரும், அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.